நீ பற்று வைத்த நெருப்பொன்று பற்றி எறிய உன்னை கேட்கும். நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும். இவங்களோட அடிமுறை பயிற்சி பற்றி பார்த்த பிறகு எனக்கே ஒரு ஆர்வம் வந்தது. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அங்கு வர்ம துள்ளுமுறி சுவடு. வர்மத்துக்குன்னே தனியா ஒரு ஸ்பெஷல் சுவடுன்னு சொன்னா இந்த சுவடை சொல்லலாம். எங்க ஆசானுக்கு பாணியில சொல்லணும்னா 100 பிடிச்சி வரும். வணக்கம். லெமோரியா தற்காப்பு கலைக்கல்லூரிலிருந்து செல்வன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அங்கு வர்ம துள்ளுமுறி சுவடு. அங்கு வர்மம் அப்படின்னா அங்கம் அப்படின்னு சொன்னாலே உடம்பு அப்படின்னு சொல்லி தெரியும். உடம்புல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வர்ம சுவடு அப்படின்னு சொல்லுவாங்க. வர்மத்துல அடிக்கக்கூடிய நம்ம விளையாட்டுல எல்லாமே கிட்டத்தட்ட தடை அடி இடி எல்லாம் வர்மத்துல தான் வரும். ஆனா குறிப்பா வர்மத்துக்குன்னே தனியா ஒரு ஸ்பெஷல் சுவடுன்னு சொன்னா இந்த சுவடை சொல்லலாம். இது வர்ம சுவடுன்னு சொல்லுவாங்க, அங்கு வர்ம சுவடுன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அடியெல்லாம் ஃபுல்லாக தலையில தான் வரும். கழுத்து வெட்டு, நாடி வெட்டு, முண்டா, மூக்கில் இடிக்கிறது, இப்படி தொடர்ந்து எங்கள் ஆசானுக்கு பாணியில் சொல்லணும்னா 100 பிடிச்சி வரும். சரிங்களா? இந்த மாதிரிப்பட்ட ஒரு டெக்னிக்கை உள்ளடக்கிய ஒரு துள்ளுமுறி சுவடு. துள்ளுமுறி சுவடு அப்படின்னு சொன்னாலே பாஞ்சி பாஞ்சி தாவி தாவி அடிக்கிறது, ஜம்ப் பண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரிப்பட்டதான் துள்ளுமுறி சுவடு. அதில் வர்மத்தை யூஸ் பண்ணி அடிக்கிறது இந்த சுவடோட ஸ்பெஷல். இப்போ நம்ம பசங்களுக்கு அதை எப்படி சொல்லி கொடுக்கறது, நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். சமநிலை, தயார் நிலை. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒளிவு பிரி பண்ணணும். ஸோ அதுக்குள்ள அடவை ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 1 பின்முண்டா, 2 பல்லை வெட்டு, 3 வலது கை தடையோட வலது கால எடுத்து வைக்கிறோம், 4 வலது கை தடையோட ஜம்ப் பண்ணி தயார் நிலை. இப்போ 5 குத்து பிரிவு. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒளிவு பிரிவு. ஸோ இதுக்கப்புறம் தான் அடவுக்குள்ள போறோம். ஃபர்ஸ்ட் 1 தடை பண்ணி குத்து, இரட்டை தடையோடையும் ஒரு குத்து பண்றோம். அடுத்தது 2 வெளிச்சவி காலடி, அப்படியே பின்னாடி திரும்பி மறுபடியும் 3 தடை பண்ணி குத்து, இரட்டை தடை. இரட்டை தடையோட 2 கையும் இடுப்புல வச்சுக்கிறோம். அதோட ஃபர்ஸ்ட் 1 நெஞ்சுக்கு அடிக்கிறோம். அடுத்தது 2 அவங்க கழுத்துக்கு வெட்டுறோம், 3 அவங்க சங்குக்கு குத்துறோம், 4 அவங்க ஃபேஸுக்கு அடிக்கிறோம். ஸோ இந்த 4 அடியுமே வர்மடி. அதோட நம்ம 2 கைகளையும் சேர்த்து அப்படியே அவங்க செவிக்கு முண்டா கொடுக்குறோம். அதோட நம்ம வலது கை தடை பண்றோம், இடது கையில அவங்க சங்கை பிடிக்கிறோம். சங்கை பிடிச்சி இழுத்ததோட அப்படியே ஒரு முண்டா. அந்த முண்டாவோட அப்படியே ஃப்ரண்ட்ல ஒரு கிக்கு, அப்படியே பேக்ல ஒரு கிக் பண்றோம். அடுத்து ஜம்ப் பண்ணி உங்க இடது பக்கமா ஒரு கிக் பண்ணி தயார் நிலையை நிற்கிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஒரு முக்கு. இதே மாதிரி அடுத்த 3 முக்கு பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒளிவு பிரிவு. ரெடி? பின்முண்டா, பல்லை வெட்டு, வலது கை தடையோடையும் வலது கால் எடுத்துக்கிறோம், அதோட ஜம்ப் பண்ணி தயார் நிலை. அடுத்தது குத்து பிரிவு. அதோட தடை பண்ணி பஞ்ச், முன்னிரட்டை தடைய ஒரு குத்து பண்றோம், அதோட வெளிச்செவி காலடி, அப்படியே பின்னாடி திரும்பி தடை பண்ணி குத்து, இரட்டை தடையோடையும் அந்த வர்மடி. 1 2 3 4 5
அதோட வலது கை தடை, இடது கை சங்குப்புடி, அதோட ஒரு முண்டா, ஃப்ரண்ட்ல ஒரு கிக்கு, பேக்ல ஒரு கிக்கு, அதோட ஜம்ப் பண்ணி ஒரு கிக்கு. ஓகே, அதோட மூன்றாவது முக்கு ஃபர்ஸ்ட் ஒளிவு பிரிவு, குத்து பிரிவு, ஒன்று தடை பண்ணி குத்து, முன்னேற்ற தடையோட குத்து பண்ணி வெளிச்ச விக்காலடி, மறுபடியும் தடை பண்ணி குத்து, இரட்டை தடையோடையும் வருமடி 1 2 3 4 5. அதோட வலது கை தடையோட இடது கை சங்குப்புடி, முண்டா, ஃப்ரண்ட்ல ஒரு கிக்கு, பேக்ல ஒரு கிக்கு, ஜம்ப் பண்ணி ஒரு கிக்கு. அடுத்த நான்காவது முக்கு ஒளிவு பிரிவு, குத்து பிரிவு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று தடை பண்ணி குத்து, இரட்டை தடையோட குத்து, வெளிச்ச விக்காலடி, அப்படியே தடை பண்ணி குத்து, இரட்டை தடையோட குத்து, 2 அடி 4 வருமடி 1 2 3 4, அதோட 5. வலது கை தடை, இடது கை சங்குப்புடி, அதோட ஒரு முண்டா, அதோட ஃப்ரண்ட்ல ஒரு கிக்கு, பேக்ல ஒரு கிக்கு, ஜம்ப் பண்ணி ஒரு கிக்கு, அதோட தயார் நிலை. சமநிலை. நீங்க இவ்வளவு நேரம் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா அங்கு வர்ம துள்ளுமுறி சுவடு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உள்பிரிவு நிறைய பாத்தீங்க. அதாவது ஒளிவு பிரிவு பாத்தீங்க, 3 காலடி பாத்தீங்க, முன் காலடி, பின் கால் சவுட்டு, அடுத்தால ஜம்ப் பண்ணி கால் சவுட்டுறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்கு வர்மம் தட்டு, அதுல வர்மத்துல எல்லாம் ஃபுல்லா தட்டுறது. இதுல ஒரு கேள்வி நீங்க கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரும்ப திரும்ப இந்த கலையில வந்து இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல ஒரு கேள்வி கேட்கிறோம். ஒளிவு பிரிவு எத்தனை தடவை பண்ணாங்க? அதுலயும் ஒரு ஆசான் பண்ணது ஒரு 4 தடவையா இருக்கும், அடுத்தால இன்னொரு ஆசான் பண்ணதா இருக்கும், இன்னொரு ஆசான் பண்ணதா இருக்கும். அந்த அவ்வளையும் நீங்க டோட்டலா எண்ணீங்க அப்படின்னு சொன்னா எத்தனை தடவை ஒளிவு பிரிவு வருது அப்படின்ட்டு. இது ஒளிவு பிரிவுன்னு சொல்லியே செஞ்சதுனால எல்லாருமே பார்த்து சொல்லலாம். கலை தெரிஞ்சவங்களுக்கு முதல்ல கண்ணில் தெரிஞ்சிடும். 2வது கலை தெரியாதவங்க எல்லாம் தேடி பிடிச்சி பார்க்கலாம் அப்படின்னு வச்சுங்களோம். இதை நீங்க கரெக்டா நீங்க சொல்லிட்டீங்க, கமாண்ட்ல எஸ்எம்எஸ்ல எல்லாம் சொன்னீங்க, இல்ல வாட்ஸ்அப்ல சொன்னீங்க அப்படின்னு சொன்னா கீழே நம்பர் இருக்குது, அந்த நம்பர்ல சொன்னீங்கன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து உங்களுக்கு அனுப்பலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். இந்த கலை சார்ந்த வால் கேடயம், அதுக்கு பிறகு வேல்கம்பு, வெட்டருவா, கத்தி, அப்புறம் ஃப்ளவர் ஸ்டாரு, மான்கொம்பு, சுருள்வாள், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி வந்து சேல்ஸ் பண்றோம். நிறைய இடத்துக்கு கொரியர்லாம் அனுப்பிட்டு இருக்கோம், வெளிநாட்டுக்கு கூட அனுப்புறோம். இந்த மாதிரிப்பட்ட பொருட்கள்லாம் பரிசா உங்களுக்கு தரலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். நீங்க கரெக்டான கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா மாசத்துக்கு ஒரு நபரை குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கொரியர்ல இந்த பொருட்கள்லாம் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரிப்பட்ட வீடியோக்கள்லாம் வேணா தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கலையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு நாங்கள் நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கோம். அதில் உங்களுக்கு தெரிஞ்ச யோசனை ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ல சொல்லலாம், இல்லை நேரடியாக ஃபோன் பண்ணி கூட சொல்லலாம். இதை சேர்த்துக்கலாம், இதை நீக்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட இந்த கலையை வளர்க்குறதுக்கு நாங்கள் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.